நில்லுவா. என்னங்க சிவராமகிருஷ்ண சாஸ்திரி, ஏன் இவ்வளவு அவசரம் பறந்துட்டு இருக்கீர்? பறக்காம என்னங்கண்ணே பண்றது? அமாவாசை தர்ப்பணம்னா கஸ்டமர்ஸ் எல்லாம் நேரத்தோட அட்டன் பண்ண முடியும். நோக்கு என்னங்கண்ணே புண்டி கட்ட. நான் அப்படியா? என் பிள்ளையாண்டா மணி காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கா. நானும் ஏழை பிராமணன். தோப்பனார் எப்படி பணம் கட்ட போறாருங்கிற ஃபீலிங்ஸ் பையனுக்கு வரப்படாது இல்லையோ. நான் தர்ப்ப கட்ட தூக்குனாதான் என் பிள்ளையாண்டா புஸ்தக கட்ட தூக்கிட்டு போக முடியும். அதான் பறந்துட்டு இருக்க, வேற ஒண்ணும் இல்ல. பிச்சு சொல்லுவாய், மாசத்துல நமக்கு 10 அமாவாசை வந்தாலும் பத்தாது. இப்ப நான் ரொம்ப பிஸி. அப்புறம் சந்திப்போம். புள்ள படிக்கணும், பெரியாளா வரணும்னு இந்த மனுஷன் எத்தனையோ பிரயாசப்படுறார். ஆனா அவன் படிக்கிறாரு விஷயம், உன்னை பிடிக்கிறதாண்டி லட்சியம். இல்லை, திருமணங்கள் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுறதா சொல்றான். சொர்க்கம் இருக்கோ இல்லையோ, ரிஜிஸ்டர் ஆபீஸ் இருக்கு உண்மை. அங்க போய் மேரேஜ் பண்ணிடுவான். இல்ல, என் பேர் மணடி. நான் எப்படி சொல்லுதோம்? முதல்ல நீ ஃபர்ஸ்ட்ல பாஸ் பண்ணுதோ, பெரிய ஜாப் கேட்டுதோ, அப்புறம் திங்க் பண்ணி சொல்லுது. நீ திங்க் பண்றதுக்குள்ள எனக்கு வயசாயிருடி. இல்லி, நீ சட்டு புட்டு சம்மதம் தரலன்னா நான் சூசைட் கமிட் பண்ணிடுவாமா. மோனி, நீ ரொம்ப அவசரப்படுது. டோன்ட் வரி டார்லிங். இல்லி, நீ நான் தனியா இருக்கிறோம். இன்னைக்கு பீச்சுக்கு போலாமா? ஐயோ, ரொம்ப வெயிலா இருக்குதோ. இப்பதான் கூட்டமே இருக்காது. சரி விடு, பிக்சருக்காவது போலாமா? அங்க கூட்டம் இருக்கும். அப்ப பாச்சுக்கு போவோம். வேண்டாம் மோனி. லில்லி, ஹே மோனி, உங்க டாடி எந்த நேரத்துல விளையாடிட்டு இருக்கிற? ஐயோ, பாடி தெரிய லேடி மாதிரி எவ்வளவு ஸ்வீட்டா பார்த்து பாரு மோனி. ஐயோ ஆமா. பாத்து போங்க. யாராத்து குழந்தைகளோ ரொம்ப செல்லமா வளர்த்துருப்பா போல் இருக்கு. 4 காலோட அலையிறதுகள். கால கட்டு கொடுத்தோ, களி முத்தி கொடுத்து என்ன பண்றது? ஐயோ, ஏய், இவ்வளவு புஸ்தகத்தை நான் எப்படா படிக்கிறது? என்ற தலைக்கு வச்சுக்கிறேன். போர் அடிக்குது. வருஷம் ஆரம்பத்திலேயே படிச்சிருந்தா இப்ப நாம கவலைப்பட தேவையில்லை. இந்தாடா, ஏடா ஐடியா கொடுறானா பிஸ்கட் கொடுக்குறியா? டேய், இப்ப எல்லாம் நம்பி காப்பி அடிக்க முடியலடா. டியூசி தமிழ் பேப்பர்ல பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் சென்ற இடம் எதுன்னு கேள்வி. பக்கத்துல கிட்டி எழுதிட்டு இருக்கிறானேன்னு நான் அவனை எட்டி பார்த்தேன். அவன் அஸ்தனாவரம்னு எழுதுறதுக்கு பதிலா ஐயனாவரம்னு எழுதிவிட்டான்டா. அதை நான் அப்படியே ஈடிச்சான் காப்பி. பத்தாதா, செலக்ஷன்ல அவுட். அதுல இருந்து பக்கத்து பேப்பர்களை நான் பாக்குறதே இல்லை. நானே துணையே துணை, துணையே துணையா? தொடையில வயிற்றுல அங்கங்க எழுதிட்டு போயிடுறது. நத்தி ஐடியா. ஏண்டா கொஸ்டின் பேப்பரை எங்க அச்சடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சா அத ஒரிஜினல் பேப்பரை தான் தர்றாங்கிறதுக்கு என்னடா அக்கா இருக்கு? பரீட்சை பேப்பரை யார் திருத்தாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க படத்தை வாங்கி பூஜை போடலாங்கிறியா? அது இல்லடா, பிள்ளையார் துணை, முருகன் துணை போடுற மாதிரி ப்ரொஃபசர் சாமிநாதன் துணை, ப்ரொஃபசர் ராமநாதன் துணை போட்டா இறக்கப்பட்டாவது மார்க் போட மாட்டானா? ஏன்டா கவலைப்படுற? முடிஞ்சா படி, இல்லாட்டி இந்த வாரம் ரேஷன்ல ரெடி போடுறா. அரிசி போடுறா. எனக்கு தெரியாதா? பத்தியா புடுங்கலாடி. ஏனா நீங்களே ஒரு 8 போய் பாத்துட்டு வாங்களேன். இல்லாட்டி நானே போட மாட்டோம். அந்த மணி பையங்க கார்த்தால கலவ ட்ரெஸ் போட்டுட்டு எங்கேயோ போனா, சாப்பாட்டுக்கு கூட வரல. எங்கடி போயிருப்பா? எங்க போனானோ? அது பாருங்கண்ணா. கமான் பேல், வாங்க மோனி. வழியில ஃப்ரண்ட்ல வச்சு வாங்க. ஏன் பயப்படுது? யார் மணி? சொல்லு மோனி. யாரா அந்த பொம்னாட்டி? என்னடா தகராறு பண்ணிட்டு வந்து நிக்கிறேன். இல்லப்பா, இந்த பொண்ணு வந்துப்பா. இல்ல நான் மோனி, ஏன் பயப்படுது? தைரியம் சொல்லு. யாருக்குடா தைரியம் இப்ப சொல்றா? நோக்கு தான்ப்பா. கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லேன்டா. என்னடா நடந்தது? இன்னைக்கு கார்த்தால ரிஜிஸ்டர் சன்னிதானத்துல ஈஸ்வர கிருபையில எங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்துடுச்சு. நான் ஒருத்தர் கல்லு மாதிரி இருக்கிறப்போ நீமா அடச்சி தாயா தோப்பனாருக்கு தெரியாம ஏண்டா டேய் நம்ம ஆச்சாரம் என்ன அனுஷ்டானம் என்ன எப்படிரா பண்ணிட்ட? ரெடியா ரிக்கார்டும் கிராம போன எடுத்துட்டு போயிருந்தேன். மாங்கல்ய தாரணம் தந்துனாம்னு மந்திரத்தை போட்டு மோதிரத்தை மாட்டி விட்டேன். மேல ரிக்கார்ட வச்சு ரிக்கார்ட்ல பதிவு பண்ணிட்டேன். எப்படிப்பா நீ நல்லா இருப்பியா? அதுக்கு தான் நீ ஆசீர்வாதம் பண்ணு. அடச்சி அழிவு விட்டவனே, உனக்கு எப்படிரா இத்தனை தைரியம் வந்தது? நான் மேஜர் ஆயிட்டேன்னு எல்லாரும் சொன்னா, அதனாலதான் பண்ணினுட்டேன். பாப்பி, மகா பாப்பி, உன்னை பெத்த வயசுல பிறண்டி அரைச்சு கட்டேன். இப்ப எதுக்கு என்ன திட்டே? திட்டுறதா? உன்னை வெட்டது கூட தோஷம் இல்லடி. படிப்பா பெரிய மனுஷனா வருவான்னு என்னெல்லாமோ கோட்டை கட்டியிருந்தேனே, இடிச்சு தரமட்டமாக்கிட்டேடா. டேய் மணி, இது நோக்கே நன்னா இருக்கா? பெத்தவா இருக்க, மத்தவா சொன்னதை கேட்டுண்டு இப்படி வந்து நிக்கிறியே, இதுக்காகவா உன்னை 10 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்த? நீ எங்க பெத்த? ஆபரேஷன் பண்ணித்தானே எடுத்தா? ஆண்டி அழுவாத ஆண்டி. அங்கிள் என்ன எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோ அங்கிள். நான் அப்பவே மோனி கிட்ட சொன்னேன், நல்லா படி, இப்ப லவ் பண்ணாதன்னு. இதுதான் விடல. கல்யாணம் கட்டலன்னா செத்துடும் சொல்லி மிரட்டுச்சு. கேட்கறதுக்கே தாங்கலையடா. அம்மா பேர் லில்லி. லில்லிமா, இது உன் தப்பு இல்லடிமா. நான் அப்பவே முட்டிண்டேன். அடியே அரச மரத்தை சுத்தாதடி சுத்தாதடின்னு கேட்டாளா?
அடையாளம் தெரியாம ஜூவ சுத்தினா அதுலயும் குரங்கு குண்டியே சுத்தினா பிறந்துட்டானே இரண்டனுக்கு வந்து பிறந்த மாதிரி பிறந்து என் மானத்தை வாங்குறானே. எனக்கு ஒரு தலைச்சம் இருந்தா, தலைச்சம் பிள்ளை இருந்தா அவன் எனக்கு கொல்லி வைப்பான்னு ஆசைப்பட்டேன்டா. ஆனா இப்ப இல்ல. ஏன் நீயே வச்சுக்க போறியா? பேசாதே. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன்டா. இனிமே நோக்கு நேக்கு எந்த விதமான ஞான பிராப்தியும் கிடையாது. நீ இருக்கிற வீட்லயே நாங்க இருக்க மாட்டோம். பாடி போலாம். அப்பா அப்பா நிஜமாவே போறியா? சத்தியமா போறேன்டா. விட்டுட்டு போறியாப்பா? 6 மாசம் வாடகை பாக்கி, அதை விட்டுட்டு போறியே. அண்ணா இந்த அக்கிரமத்தை பார்த்தேடா. நான் வயத்தை கட்டி வாயை கட்டி தடா உழைச்சி சம்பாதிச்சு இந்த பயலை படிக்க வைத்தனே. இவன் பெரிய மனுஷனா வரணும், பெத்தவாளுக்கு பெருமையை தேடி தரணும் அப்படின்னு எப்படி எல்லாம் புலம்புன பார்த்தேடா. கூட படிச்ச பொண்ணு சொல்லாம கொள்ளாம கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறாண்டா. மணிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? சந்தோஷமா சொல்ல வேண்டிய விஷயத்தை இப்படி அழுதுக்கு சொல்றீங்களே. ஏப்பா மணி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆக சிவராமகிருஷ்ண சாஸ்திரியுடைய ஜேஷ்ட குமாரன் சீர்திருத்த கல்யாணம் பண்ணிக்கிட்ட பேஷ், வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் தான். ஆனா சீர்திருத்தம் கல்யாணத்தோட நின்றுடக்கூடாதுப்பா, செயல் இருக்கணும். பழமை புதுமையா மாறுறது மட்டும் சீர்திருத்தம் இல்ல, தேவைப்படும் போது புதுமை பழமையா மாறுறதும் ஒரு வகையில சீர்திருத்தம் தான். வேற என்ன சொன்னேன்? லில்லி லில்லி. ஆமா லில்லி, இத பத்தியா உங்களுடைய இன்லாஸ் பழமையிலேயே ஊறி போறவங்க. உங்களுக்குள்ள உணவு, உடை, மொழி இதெல்லாம் வித்தியாசம் இருக்கலாமே தவிர மனசுல இருக்க கூடாதுமா. இவங்களை இனிமே மாற்ற முடியாது. அதனால ஓம் மனசு தான் நீ கொஞ்சம் மாற்றிக்கணும். மாற்றிக்கலாம், தப்பு இல்ல. ஏன்னா கிறிஸ்துவும் கிருஷ்ணனும் ஒண்ணுதான். டீப்பா பார்த்தா பைபிள்ல சொல்லி இருக்கிறதா பகவத்கீதையிலையும் சொல்லி இருக்கு. 2 பேருமே மெய்ப்பர்கள் தான். கண்ண மாடு மேய்ச்சாரு, கர்த்தர் ஆடு மேய்ச்சார், அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த புடவை வாங்கி அம்மனுக்கு சாத்த சொல்லி கொடுக்கறதுக்காக கொண்டு வந்தேன். இப்ப இதையே உனக்கு திருமண பரிசா கொடுத்தேன். என்னடா கிழவன் நம்மள கவுனை மாத்திட்டு புடவை கட்டிக்க சொல்றானேன்னு பாக்குறியா? கட்டிக்கலாம், தப்பு இல்ல. புடவை கட்டிக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் கவுன் போடும் போது கவுன் போட்டுக்கிட்டவ புடவை கட்டிக்கிட்டா என்ன தப்பு? இனிமே நீதான் இந்த பயலை திருத்தி இவனை நம்பி இருக்கிற இந்த குடும்பத்தையும் காப்பாத்தணுமா. மெழுகுவத்தி ஏத்துன உன் கையால இந்த வீட்டுல குத்து விளக்கு ஏத்தி வைமா. என்ன லில்லி, இத கட்டிக்கோடி, இத கட்டிக்கோடி. முடியாது. ஐயோ லில்லி, நீ கட்டின்னு இருக்கிறது அப்பாவோட வேஷ்டி, அவருக்கு இருக்கிறது இது ஒன்னேதான். அதை அவுத்துட்டு இத கட்டிக்கோடி. குழந்தையை ஓடி பிடிச்சு விளையாடுறது இப்படி விளையாடுற விளையாண்டாலும் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. ஏண்டி உன் ஜேஷ்ட புத்திரன் வேலை தேடி அலையல, இவ பின்னாடியே அலைஞ்சிட்டு இருக்கான். இன்னும் இல்லேனா அவ 2 பேருக்கும் ஏதோ தகராறு போலன்னா இருக்கு. ஏண்டி எனக்கு தெரியாது? என்ன தெரிஞ்சுட்டேன்? பிள்ளை பத்தி எனக்கு தெரியாது. என்ன தெரிஞ்சுட்டேன்? லில்லி, இத அவுத்துட்டு இத வச்சுக்கோடி. அடே லில்லி, லில்லி நோக்காக வெயிட்டே இல்லாம 7 கஜத்துல வாங்கிட்டு வந்திருக்கேன், கட்டிக்கோடி. Oh my God! 7 கஜம்? நெட்டவரே மாதிரியே சுத்துறீங்களே, முடியாது. ஐயோ லில்லி, நீ இந்த கோலத்துல இருக்கிறத நினைச்சு ஃபாதர் மதர் ஃபீல் பண்றாடி. டார்லிங், என்ன இப்படி ஊச்சுடு. எனக்கு இது ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்குது. ஐயோ, அப்பாவுக்கு பயப்படுறதா ஆத்துக்காரிக்கு பணியறதா எனக்கு ஒண்ணுமே புரியலையே. டார்லிங், நீ ரொம்ப ஃபீல் பண்ணுது, அதுக்காக கட்டிக்குது. லில்லி, இப்பதான் நீ என் டார்லிங். இந்த கட்டிக்கடி. நீ கட்டி விடு. நானா? வேணும், எனக்கு வேணும். அப்பவே ரோடு ரோலர் கோபு சொன்னா நான் கேட்கல. இப்ப புடவை கட்டுற ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். டார்லிங், நீ தானே நான் வேணும் வேணும்னு கட்டிக்கிச்சி, அதனால நீயே கட்டி விடு. செய்யறேன். அதை எடுத்து ஆறாம இல்லையே, உனக்கு புடவை கட்டாதே சிரமம். இதுல ஆடிட்டு வேற இது. ஐயோ, கட்டாதே. ஏண்டி உள்ள என்னடி சத்தம் கேட்கறது? கோவத்துல இந்த பையன் அந்த பொண்ணை போட்டு அடிச்சாலும் அடிச்சிருவாண்டி. மணி சும்மா இருங்க. சின்ன சிறுசுக எப்படி இருக்குமோ, கூப்பிட்டா வரமாட்டானா? மணி உள்ள என்னடா இங்கிட்டு இருக்க? புடவை கட்டின்னு இருக்கேன். புடவை கட்டின்னு இருக்கியா? சரி, புடவை கட்டின்னு இருக்கேன்னு சொன்ன. அவளுக்கு கட்டின்னு இருந்தேன். கருமம் கருமம். ஏண்டா நன்னா இருக்கா, நோக்கிய லட்சணமா இருக்கா? ஊர்ல 4 பேர் பார்த்தா என்னடா சொல்லுவா? உன்ன மாதிரியே நானும் இருக்கேன்னு பேசுவேன். என்னடா சொல்ற? ஏன் கத்துறேன்? உன்னை பத்தி எனக்கு தெரியும். என்னடா இதை பத்தி நோக்கு தெரியும்? நீ ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க போன, அங்க வரதட்சணை தகராறு, மாப்பிள கோச்சுட்டு போயிட்டான். உன்னை பெத்தவன், அதாவது என் தாத்தா, இந்த கல்யாணம் நின்னுட கூடாதுன்னு உன் காலில் வந்து கண்ணீர் விட்டார். மந்திரம் சொல்ல போன நீ மனவரையில உட்கார்ந்து விட்ட, தாலிய கட்டி விட்ட. உண்மையிலே சொல்லு, உன் முகத்தை பார்த்து அம்மா ஒத்துட்டாளா? நீ இல்லா நேரத்துல உன்னை பத்தி என்னடா சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றா தெரியுமா? என்ன பத்தியா? ஆமா. ஒன்னண்டியா சொன்னா? ஆமா. என்னடா சொன்ன? அவ ஏதோ இன்ஜினியர் மாப்பிளை எதிர்பார்த்துட்டு இருந்தாளாம். நமக்கு சட்டையே போட தெரியாது, நீ போயிட்டு. ஏண்டா அது மட்டும் தான் சொன்னல? இன்னும் என்னென்னமோ சொன்ன. ஆமா,
வடபழனி கோயிலாண்ட நீ என்ன பண்ண? நான் என்னடா பண்ணிட்டு இருந்தேன்? கண்ணத்தை கிள்ளியாம கருமம் கருமம் கோவத்துல குழந்தைகிட்ட என்ன சொல்றதுன்னு புரியுது இல்ல. ஏப்பா உன்னோட நின்னுடா. என்ன வெள்ள கொடி காட்டிட்டு இருக்க? இப்ப எப்படி இருக்குதோ? ஐயோ ஐயோ நீ உள்ள போ உள்ள போ. ஆராரோ, ஆரீராரோ. அம்மா பாடாம எனக்கு பயமா இருக்கு. ஐயோ ஏண்டி நீ எல்லாம் பாடுனா எப்படி நீ குழந்தை தூங்குவான்? தள்ளு நான் பாடுறேன் பாரு. ஆராரு ஆரீரரு யாரு நானாரு. இப்படி எல்லாம் பாடினா குழந்தை மிஸ்டேக் பண்ணிக்காதோ. ஏன்னா உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. என்ன பண்றது லலிதா, நம்ம காலேஜ் லைஃப்ல எவ்வளவு ஜாலியா இருந்தோம். சும்மா இருங்கோ. அடுத்த குழந்தை இப்போது வேண்டாம், 2க்கு பிறகு வேண்டவே வேண்டாம். சரி ஒன்னா இது அதை விடுங்கோ. செத்த முந்தி நம்ம மாத்துல ஒரே சண்டை. சண்டையா? ஏண்டி? உங்க புள்ள பக்கத்து தெரு போய் ஒரு பையன் மண்டைய உடைச்சுட்டான். உடச்சுட்டானா? ஏந்துடா வீட்டை விட்டு வெளில போகாதே போகாதேன்னு எத்தனை தடவை சொல்லிட்டு இருக்கேன். ஏண்டா அல்ல தலையில போய் சண்டையை இழுத்துட்டு வர? அறிவு கட்டவனே. அடே அடே அச்சா அடே 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 அவன புடியேண்டி அடியா புடியேண்டி பாத்துட்டே இருக்கீங்க. டேய் 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 அவருங்க அப்பாடா. அப்படியா? ஏண்டா மகனே ஆட்ட விட்டு ஏண்டா வெளில போனேன்னு கேட்டா அதுக்கு இவ்வளவு கோபமா? கண்ணர்வா அவன் கேக்குறான்னு சொன்னா நான் லட்சம் வாங்கி ரைட்ல கொடுத்தேன். அவன் மண்டை கீஞ்சு போச்சு. ஆனா சொல்லுவே என்னைக்கு நான் ஒரு நாள் அவன் நெஞ்சில இருக்க மண்டை சோற எடுத்துறேன். நீ சோறு எடுக்க நான் சொல்லணுமா? நன்னா இருக்குடா. இதுக்கு தாண்டி ஏரியா பார்த்து குடியிருக்கணும்னு சொல்லுவா. அடே எங்க அப்பா ஞாபகார்த்தமா நோக்கு அந்த பேரை வச்சண்டா. அவர் தர்பக்கட்டும் கைமா அலைஞ்சிட்டு இருந்தா, நீ பாட்டிலும் கைமா அலையிறியடா. போ இன்னைக்காவது குடி போ. வரம்பா. சரிதான்பா. அடியா லலிதா, மூவ் பண்ற சொசைட்டியை வச்சு தாண்டி முன்னேற்றமே இருக்கு. எனக்கு இப்பதான் ஞாபகம் வர்றது. அவளங்கடி மூத்த வளங்கடி. பத்துமா பத்துமா என்னடி 10மா 20மா இன்னைக்கு வரட்டே அவ. அதோ வரல. ஏன்பா? வேடிங்க ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு யாரோ ஒரு பையனோட சுத்தின்னு இருக்காமே. அப்படியா? பின்ன தடியன் கோபு பொய்யா சொல்லுவான்? யாரு அவன்? என் பாய் ஃப்ரெண்ட். இந்த காலத்து பாய்ஸ சட்டையை மாத்திர மாதிரி ஆளை மாத்துவாமா? வாண்டா விட்டுரு. இல்லப்பா, பண்ணிண்டா என்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காரு. இந்த காலத்து வாலிப பசங்க சாமி தலையில சத்தியம் பண்ணுவான். கண்ணைய மணியம்பா கடற்கரைக்கு அழைச்சிட்டு போவான். வரும்போது பாதியில இறங்கி போயிட்டே இருப்பா. எதுக்காக அப்பா அம்மா பேச்செல்லாம் கேட்கணும்னு சொல்ற? அம்மா பண்ணிண்டேன்னா அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். முடிவே பண்ணிட்டியா? ஆமா. அவன் உன்னை வச்சு காப்பாத்துவாங்கிற நம்பிக்கை நோக்கு இருக்கும். இருக்கு. அப்ப சீக்கிரமா கல்யாணத்துக்கு டேட் வாங்கிட்டு வாடி. சும்மா இருங்கோ. நல்லா புத்தி சொல்றேளே. சும்மா ரெடி. தெரியும் இதுக்கு இப்பவே ஒரு புல் ஸ்டாப் வைக்கணும். இல்லன்னா நம்ம பரம்பரைக்கே கொஸ்டின் மார்க் விழுந்துரும். வசதி உள்ளவ ஆத்துல இத மாதிரி ஒரு சம்பவம் நடந்தா பணத்தால திரை போட்டு மூடிடுவா. நாம எத்தனை நாளைக்கு வாயால திரை போட முடியும்? சும்மா தெரியும் எல்லாம் தெரியும். ஏண்டி பத்மா, அதன் பேர் என்ன? சுக்குமார். விளக்கமார். பேர் என்னமோ நன்னாத்தான் இருக்கு. ஆளும் நல்லா இருப்பாரு. அப்பா நாளைக்கு அவரை சந்திச்சு முறையோட பொண்ணுக்கு சொல்லட்டுமா? வாண்டாடி இப்ப வேண்டாம். என்ன அப்படி சொல்றே? ஏன்னா அவன் சந்திக்கும் போது கல்யாண செலவுல ஆளுக்கு பாதின்னு சொல்லிட்டா நான் என்ன பண்ணுவேன்? என்கிட்ட சிங்கிள் பைசா கிடையாது. அதனாலடி பத்மா, கல்யாண செலவு பூரா அவன் என்னைக்கு ஒத்துக்கிறானோ அதுக்கு பிறகு நான் சந்திக்கிறேன். சரிப்பா. நில்லுடி. அப்பா ஒத்துணுத்தாரேன்னு அங்க சந்திச்சேன் இங்க பேசினேன்னு வரக்கூடாது. என் பேரை கெடுத்துறாத. இல்லப்பா. அப்பா எனக்கு சாத்துக்குடி ஜூஸ் வேணும்பா. சாத்துக்குடி ஜூஸ். பால் போடுறக்கே பேயா பறந்துட்டு இருக்கேன். நீயே லாஸ்ட், அதுவும் வேஸ்ட். பர்றா. என்ன சத்த தூங்க பண்ணுங்க. இதோ வரேன். நில்லுடி, ஒரு டம்ளர் காபி விட. இந்த ஆத்துல காப்பிய பார்த்து 15 நாள் ஆறு. இருங்கோ, உப்பு போட்டு எடுத்துட்டு வரேன். என்னது? நீராகாரம். தாட்டி விடுங்கோ. வேணும், நேற்று வேணும். 4 பேருக்கு நன்றி, அந்த 4 பேருக்கு நன்றி. அப்பா அடி அல்லடி ராக்கமா பாடுப்பா. இது தூங்காதே, எப்படி போற? பெருசா கலாய்க்கிற மாதிரி இருந்தா பேசிட்டு இருக்க. நீ பேசுற எதுவுமே எனக்கு கேட்காதுமா.